வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி கொண்டாடணும்னு பார்க்கலாம். காலையில் பொங்கலுக்கு நாள் நைட்டே நாங்கள் கோலம்லாம் போட்டு வச்சிட்டோம். காலையிலே எழுந்திரிச்சு குளித்து எல்லாம் ரெடியாகி ஒரு 7 மணிக்கு பொங்கல் வைக்க ரெடி ஆகிட்டோம். 7 மணிக்கு பொங்கல் பானை வச்சாச்சு. 7 மணிக்கு பாருங்கள் பொங்கல் வச்சிட்ருக்குறோம். ஒன்று சாதா பொங்கல், இன்னொன்று வந்து சக்கரை பொங்கல். 2 பானையில் வச்சிட்ருக்குறோம். 2 அடுப்பு வச்சு 2 பானை வச்சு நாள் நைட்டே கோலம் போட்டுட்டோம். ஒரு காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பொங்கல் வைக்கிறோம் 7 மணிக்கு. இப்போ பாருங்கள் சாதா பொங்கல் வந்து பொங்குது. பொங்கல் உடனே நாங்கள் குலவை போட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பொங்கல் பானை வந்து பொங்குது பாருங்கள். இப்போ பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல் சொன்னோம். அப்புறம் வந்து கொஞ்சம் தீயை வெளியே எடுத்துடலாம், குறைச்சி வச்சிடலாம். தீயை குறைச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வேகும். அது வந்து அந்த பானையில் வந்து சர்க்கரை பொங்கல் இருக்குது. இது வந்து நாங்கள் நாள் நைட்டே போட்ட கோலங்கள் வந்து உள்ளே வந்து அரிசி மாவில் கோலம் போட்டோம். வெளியே வந்து கலர் பொடி, கோலாப்பொடியில் கோலம் போட்டது. இப்போ இந்த பானை சக்கரை பொங்கல் பானை வந்து பொங்க போகுது. பொங்கலுக்கு நாளே வந்து நாங்கள் காப்பு கட்டிடுவோம். இங்கே வந்து அதாவது பூவும் வேப்ப இலையும் வச்சு எல்லா பக்கமும் வச்சு பொங்கலுக்கு நாள் போகி பண்டிகை அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் இப்போ பண்ணிட்டோம். அன்றைக்கே வந்து விளக்கெல்லாம் எடுத்து விளக்கி வச்சு பொங்கல் பானை, பொங்கல் கரண்டி இதெல்லாம் எடுத்து நல்லா விளக்கி வச்சிடணும். பொங்கலுக்கு அப்புறம் நாள் சந்தையில் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியாகி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த பானையும் பொங்கிடுச்சு பாருங்கள். பொங்கலோ பொங்கல். அப்புறம் வந்து அரிசி மாவு கோலம் போட்டிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு பெரிய வாழை இலை விரித்து குத்து விளக்கு வச்சு அது வந்து எனக்கு கல்யாணத்துக்கு தந்தது அந்த குத்து விளக்கு. அப்புறம் வந்து அதுக்கு விளக்கு சரம் போட்டு எண்ணெய் விட்டு திரிவி விட்டு விளக்கேற்றிட்டு அது பக்கத்துலேயே வந்து வெத்தலைப்பாக்கு, நிறநாளி, பிள்ளையார் எல்லாம் வச்சு வாழைப்பழம், காய்கறிகள், மாங்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய் 2 பூசணி, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, அப்புறம் வந்து வாழைக்காய், கத்திரிக்காய், சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சிறுகிழங்கு எல்லா காய்கறியும் வாங்கி வச்சு சாமி கும்பிடுவோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நமக்கு பொங்கல் பொங்கணுன்னா தேங்காய் உடைப்போம். தேங்காயை உடைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். தேங்காய் தண்ணியை அந்த பானைக்கும் ஊற்றிட்டு தேங்காயை கொண்டு சாமி முன்னாடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள் விளக்கு இருக்கா, விளக்கு சரம் போட்டு நிறநாளி 4 அரிசி வச்சுருக்கோம், விளக்கு ஏற்றிருக்கிறேன். அப்புறம் வந்து 2 கரும்பு 2 பக்கம் வச்சு காய்கறிகள், பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் பூசணி, மஞ்சள் கொலை, இது காய்கறிகள் எல்லாம் இருக்குது. இதில் இது மஞ்சள், குங்குமம், ஊதுபத்தி, தீப்பெட்டி, இது பாருங்கள் எல்லா காய்கறி, எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சுருக்குறோம். இப்போ பொங்கல் வெந்துட்டுருக்கு, ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து சக்கரை பொங்கலுக்கு சர்க்கரையெல்லாம் தட்டி இதில் போட்டுட்ருக்கோம். ஹாப்பி பொங்கல் 2025 எழுதி சூரியன் வரைஞ்சி பொங்கல் பானைலாம் வரைஞ்சிருந்தோம். இப்போ வெள்ளத்தை வந்து நல்லா இடித்து தட்டியாச்சு. அதில் ஏலக்காயும் போட்டு தட்டி வச்சாச்சு. இந்த நல்ல சர்க்கரை கரைஞ்ச உடனே எடுத்துகிட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். நெய், முந்திரி பழம்லாம் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள் தாளித்து கொட்டியாச்சு. சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு அந்த வெண்பொங்கலையும் எடுத்து வச்சாச்சு, சாதா பொங்கலையும். இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம். இப்போ சூரிய கதிர் வந்து அப்படியே விழுந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து அந்த வெண்பொங்கலையே 3 இலை போட்டு வச்சுருக்குறோம்.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னும் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டணுங்க. ஃபஸ்ட்டு வந்து தசாங்க வந்து காட்டணும். 2 சாம்பிராணி எடுத்து தசாங்க எடுத்து அப்படியே சூரிய பகவானுக்கும் காட்டிட்டோம். இப்போ பாருங்கள் சூரிய கதிர் அப்படியே விழுது பாருங்கள். நம்ம சாமி போட்டு இருக்கிறத பொங்கல் பானை இறக்கி வச்சுருக்கோம்ல, அதில் அப்படியே சூரிய கதிர் வந்து விழுது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்தி காட்டிட்டு அதை அப்படியே பழத்தில் குத்தி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் 2 கற்பூரம் எடுத்து இப்போ இலை சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இதில் ஒரு இலை எடுத்து காக்காவுக்கு மாடியில் கொண்டு வச்சிடுறேன். இப்படி தான் எங்கள் வீட்டில் பொங்கல் கொண்டாடினோம். அப்புறம் நாங்கள் கதிரவனை பார்த்து கும்பிட்டது, சாமி கும்பிட்டது. பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்